வெல்கம் டு சிருஷ்டி ஃபார்ம்ஸ். நம்ம தோட்டத்தில் வந்து நிலக்கடலை வந்து பயிரிட்டிருக்கோம். எல்லா கடலையும் வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு, நல்லா வந்து பூவும் பூக்க தொடங்கியிருக்கு. நம்ம தோட்டத்தில் வந்து நிலக்கடலை வந்து தொடர்ந்து வந்து இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மெயினாக இயற்கை விவசாயம் வந்து மேற்கொள்கிறது வந்து நிலம் வந்து நல்லா வளத்தோடு இருக்கணும். நிலத்தில் வந்து எந்த விதைகள் இருந்தாலும் ஒரு தண்ணியோ மழையோ வந்து முளைச்சாதான் வந்து அதோட உயிர்ப்பு தன்மையோடு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த உயிர்ப்புத்தன்மை வந்து நம்மளோட சாயிலில் கெடக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த சாயிலை வந்து அந்த உயிர்ப்புத்தன்மையோடு கொடுக்கணுன்ற மோட்டிவோடு தான் நம்ம வந்து தொடர்ந்து இயற்கை விவசாயம் மேற்கொண்டுட்ருக்கோம். பட் அதுவே வந்து பெரும் சவாலாக வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருது. பயிர் ஒரு பெரும் பயிராக பண்ணும் போது வந்து பெரும் பயிரோடு சேர்ந்து வந்து களைகளும் வந்து எக்கச்சக்கமாக வந்து வளர்ந்து நின்றுச்சு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து ஒரு பார்க்கில் வளர்ந்த புல் கிடையாது. நம்ம கடலை விதைச்ச இடத்துல தான் வந்து இவ்வளோ கோர புல்லுகளும் மற்ற புல்லுகளும் இருக்குது. இதில் வந்து நம்ம கடலை எங்கே இருக்குதுன்னு தேடி தான் வந்து களை எடுக்க வேண்டியதாக இருக்குது. நாங்களும் இந்த களைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நல்லா வந்து நிலத்தை உழவு ஓட்டி காய போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பெரும் பயிர் கல்டிவேஷனுக்கே போகிறோம். அது தவிர வந்து நீர் மேலாண்மையும் வந்து காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் வந்து பாய்ச்சிரும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இவ்வளோ வந்து களைகள் வந்து வளர்ந்து நிற்கிது. நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வந்து இயற்கை விவசாயத்தில் இந்த மாதிரி களைகளோடு வந்து போராடிட்டுருக்கீங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்தீங்க அப்படின்றத டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் வந்து அதை மேற்கொண்டு வந்து பயனடைவோம். தேங்க்யூ.